கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். இந்த சரீரத்தில் வாழ்வது இயேசுவுக்காக, இந்த சரீரத்தில் மரிப்பது இயேசுவுக்காக, இந்த சரீரத்தில் வாழ்வது இயேசுவுக்காக, இந்த சரீரத்தில் மரிப்பது இயேசுவுக்காக. என் வாழ்வும் சாவும் இயேசுவுக்காக, என் வாழ்வும் சாவும் இயேசுவுக்காக. கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டே, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவுடன் சிலுவையில் நான் அறையப்பட்டே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கிட, பலவீனமெல்லாம் மேன்மையாகுமே. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கிட, பலவீனமெல்லாம் மேன்மையாகுமே. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், ஒப்பற்ற மகிமையின் வாழ்வு கிடைக்குமே. ஒப்பற்ற மகிமையின் வாழ்வு கிடைக்குமே. இந்த சரீரத்தில் வாழ்வது இயேசுவுக்காக, இந்த சரீரத்தில் மரிப்பதும் இயேசுவுக்காக. சொல்லுங்க, இந்த சரீரத்தில் வாழ்வது இயேசுவுக்காக, இந்த சரீரத்தில் மரிப்பதும் இயேசுவுக்காக. என் வாழ்வும் சாவும் இயேசுவுக்காக, என் வாழ்வும் சாவும் இயேசுவுக்காக. கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டே, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவுடன் சிலுவையில் நான் அறையப்பட்டே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். அல்லேலூயா, हालेलुया। சோ இதுவரைக்கும் अब तक நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தியானித்தோம். हमारे लिए सूली में मारा गया यीशु के बारे में हमने मनन किया। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்து நமக்காக மரித்தார். मसीह हमारे लिए मरा அந்த சிலுவையில் और उस सूली पर நமக்காக अनेक வேலைகளை செய்து முடித்தார். हमारे लिए कई कामों को कर कर पूरा किया। அதை நாம் தியானித்தோம். उससे हमने मनन किया। அல்லேலூயா. हालेलुया। சிலுவையில सूली पर अनेक காரியங்களை அவர் முடித்திருக்கிறார். कई कामों को उसने पूरा किया है। அல்லேலூயா. हालेलुया। அதை நம்ம பார்த்தோம். जैसे हमने देखा, பாவத்திற்கு முடிவு கட்டினார், पाप के लिए एक अंत को लाया, சாபத்திற்கு முடிவு கட்டினார், श्राप के लिए एक अंत को लाया, தெய்வனுக்கும் நமக்கும் இடையே இருந்த ஒரு பிரிவினைக்கு முடிவு கட்டினார், परमेश्वर हमारे बीच में जो जुदाई है उसके लिए एक अंत लाया, சாத்தான் நம் மீது வைத்திருக்கிற துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இவைகளுக்கு முடிவு கட்டினார், शैतान ने हमारे ऊपर जो प्रधानता रखा, अधिकार रखा, उसके लिए एक अंत को लाया, மரணத்திற்கு முடிவு கட்டினார், मौत के लिए एक अंत को बनाया, பாதாளத்திற்கு முடிவு கட்டினார். अधोलोक के लिए एक अंत बनाया। அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது तो यीशु मसीह क्रूस पर मारा गया, நமக்கு எதிராய் செயல்படுகிற हमारे विरुद्ध
विरुद्ध क्रिया करने वाले அல்லது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாமல் தடை செய்கிற या हमें आत्मिक जीवन में न बढ़ने लायक रोकने वाली அநேக காரியங்களுக்கு அவர் முடி உண்டாக்கி இருக்கிறார். कई बातों के लिए उसने एक अंत को लाया. அவர் எண்ட் கார்டு கொடுத்துட்டார். उसने एक एंड कार्ड दे दिया. लेकिन சில நேரங்கள்ல कुछ समय அல்லது में பல நேரங்கள்ல या कई बारों में நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन இதெல்லாம் में எண்ட் கார்டு கொடுத்தோமோ जिन जिन बातों के लिए एक अंत को हमने அதெல்லாம் बनाया வைல்ட் था, கார்டு போட்டு உள்ள வந்துருது. वो सब जो वाइल्ड कार्ड यानी कि बीच में ही अंदर आ जाती है. हालेलुया. हालेलुया. பாவத்துக்கு முடி கட்டினார்ல, पाप के लिए अंत बनाया ஆனா மறுபடியும் பாவம் வருது. लेकिन फिर से पाप अंदर आई. சாபத்துக்கு முடிவு கட்டி இருக்கிற, शाप के लिए एक अंत ஆனா बनाया மறுபடியும் சாபம் வருது. लेकिन फिर से शाप अंदर आती है. சாத்தானின் துறைகளுக்கு முடிவு கட்டி இருக்கிற, शैतान के प्रधानताओं के लिए अंत ஆனா बनाया மறுபடியும் துறைத்தனம் लेकिन செயல்படுது. फिर से उसकी प्रधानताएं क्रिया करती है. ஹalleluya. हालेलुया. அப்ப இதற்கு காரணம் तो என்னங்க? इसका कारण क्या है? என் இயேசு ஒரு முடிவு கட்டினை எனக்காக செய்து முடித்த ஒரு காரியம் एक यीशु ने मेरे लिए कर कर पूरा किया हुआ कोई बात என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் என்ட்ரி அடிக்காது. मेरे जीवन में फिर से क्यों घुसपैठ करती எனக்குள்ள है? ஏன் மறுபடியும் வருது? फिर से क्यों मेरे जीवन में அப்ப आती है? எங்கோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. तो कहीं ना कहीं कोई ना कोई गलती है. ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது. कहीं ना कहीं हम चूक रहे हैं. நிச்சயமாக இயேசுவிடம் தவறு இருக்காது. निश्चय यीशु के पास कोई गलती नहीं है. ஹalleluya. हालेलुया. சோ இந்த நாளில तो इस दिन में இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. यीशु हमारे लिए सूली पर मारा गया, ये ऐसा एक सच्चा और निश्चय भरोसा அதை है. அந்த சிலுவையில் அவர் பேசின 7 வார்த்தைகள் மூலம் தியானித்து இருக்கிறோம். उससे हम सूली पर कहा हुआ वो 7 वचनों के द्वारा मनन किए हैं. ஆனால் लेकिन இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது आज हम मनन करने वाला वचन, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பது என்னுடைய விசுவாசம். அதிநிமித்தம் எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. यीशु मेरे लिए सूली पर मरा, ये मेरा विश्वास है और उसके द्वारा मुझे एक उद्धार मिलने वाली है. लेकिन பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை पौलुस प्रेरित के जीवन में இதிலும் கொஞ்சம் மேலாக ஏறி சென்றது. इससे भी कुछ बढ़कर कुछ बातें हुए. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் गलातियों दूसरा अध्याय 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 20वां वचन में हम देखते हैं. Galatians chapter 2 verse 20ல நம்ம பார்க்கிறோம். गलातियों 2 उसके 20 में हम पढ़ते हैं, கிறிஸ்துவுடனே கூட मसीह के साथ சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பது நல்லதுதான். मसीह मेरे लिए सूली पर मारा गया, ये अच्छी बात நம்ம है. எல்லாருக்காகவும் हम அறையப்பட்டிருக்கிறோம். सभी के लिए वो मरा है. ஆனால் लेकिन இதே ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா इसी स्थिति में यदि हम रहेंगे तो நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में மறுபடியும் फिर से அந்த பாவம் தலை தூக்கதான் वो செய்யும். पाप जो है और बढ़कर சாபங்கள் दिखेगी. தலை தூக்கதான் செய்யும். वो शाप फिर से हमारे जीवन में துரைத்தனங்கள் घुसपैठ தலை करेगी. தூக்கதான் செய்யும். प्रधानताएं हमारे जीवन में आने அதிகாரங்கள் தலை लगेगी. தூக்கதான் செய்யும். शैतान के अधिकार जीवन में आने சிலுவையில் लगेगी. நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்ததுனால सूली पर यीशु मसीह हमारे लिए मरा, इसलिए நமக்கும் தெய்வனுக்கும் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டானது. हमारा और परमेश्वर के बीच में एक मेल मिलाप हुआ. நமக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனுபவம் வந்திருக்கிறது. हमें मसीह के अंदर मरने वाला एक अनुभव பிழைத்திருக்கிற आया, அனுபவம் வந்திருக்கிறது. उसमें जीने वाला अनुभव आई, விசுவாசத்தில் வளருகிற அனுபவம் विश्वास வந்திருக்கிறது. में बढ़ने वाले अनुभव आई. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது ऐसे உண்மைதான். कई बात हमारे जीवन में आई, ये सच बात है. ஆனால் लेकिन இங்க பவுல் சொல்றாரு, यहाँ पर पौलुस कहते हैं கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பது உண்மைதான். मसीह मेरे लिए सूली पर मारा गया, ये सच बात है. ஆனால் लेकिन நானும் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன். मैं भी मसीह के साथ मारा गया हूं. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற சுருக்கமாய் தியானிக்க போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? आज हम सारांश में देखने वाली बात यही है, கிறிஸ்துவின் சிலுவையில் நம் வாழ்வு எப்படி இருக்கிறது? मसीह के सूली में हमारा जीवन कैसा है. ஹalleluya. हालेलुया. எனக்காக அவர் சிலுவையில் தொங்கினார், அது அவருடைய வாழ்வு. मेरे लिए सूली पर वो मारा गया, वो उसने हमारे लिए दिया ஆனால் कुर्बानी. நான் அதே சிலுவையில் கிறிஸ்துவோடு இருக்கிறேனா? लेकिन मैं उसी सूली पर मसीह के साथ हूं क्या? இந்த நாளில அதை நாம் தெரிந்து அதற்காக அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க इस போகிறோம். दिन में उससे हम जानकर उसके लिए समर्पण कर कर प्रार्थना करने वाले हैं. ஏன் நாம கிறிஸ்துவோடு இருக்கணும்? क्यों हम मसीह के साथ रहना है? நீங்கள் ஒரு வசனத்தை நம்ம அங்க பார்க்கலாம். एक वचन में हम देख सकते हैं, கிறிஸ்து நமக்காக நாம் பலவீனர்களா இருக்கும் பொழுதே மரித்திருக்கிறார். मसीह हमारे लिए जब हम कमजोर थे, हमारे लिए वो मरा. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால मसीह हमारे लिए सूली पर मारे जाने के நமக்கு कारण ரட்சிப்பை கொடுக்கும்.
கொடுக்கும். हमें उद्धार देगी, ஆனால் लेकिन நாம் எப்பொழுது கிறிஸ்துவோடு அறையப்படுகிறோமோ हम जब मसीह के साथ सूली पर मारे जाते हैं, அப்பொழுதுதான் ரட்சிப்பின் பூரணம் கிடைக்கும். तब एक उद्धार का परिपूर्णता आएगी. ரட்சிப்பு என்பது उद्धार यानी நீங்கள் இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசித்தாலே வந்து விட்டது. आप यीशु मेरे लिए मरा ऐसे विश्वास करने पर वो आपके लिए आ जाती ஆனால் है. அந்த ரட்சிப்பு लेकिन वो उद्धार கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். आखिर तक हमें सुरक्षित அந்த रखना है. ரட்சிப்பு பூரணமாய் தான் நமக்கு மறுரூபத்து கொண்டு போகும். वो उद्धार परिपूर्ण होकर हमें रूपांतर की ओर ले அப்ப அந்த जाएगी. ரட்சிப்பு பூரணமாவதற்கு तो वो उद्धार परिपूर्ण निपुण होने के கிறிஸ்து लिए எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்ப அனுபவத்தோடு நின்று விட முடியாது. मसीह मेरे लिए सूली पर मरा, इस अनुभव के साथ रोक नहीं देना चाहिए. கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் வந்தால்தான் ரட்சிப்பு பூரணப்பட வரும். मसीह के साथ मैं सूली पर मारा गया, इस अनुभव में आने के बाद वो उद्धार परिपूर्ण होगी. கலாத்திய சபை ரொம்ப நல்ல சபை. गलाती कलीसिया बहुत अच्छी कलीसिया இந்த है. கலாத்திய சபையில इस गलाती कलीसिया में 3 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும்போது तीसरा अध्याय के उसके 11 वचन में हम देखते हैं. 3 verse 11ல गलातियों பார்க்கும்போது 3:11 में हम पढ़ते हैं, நானே சொல்லிடுறேன் பிரதர். புத்தி இல்லாத கலாத்தியரே, हे निर्बुद्धि गलाती, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக तुम सत्य को आज्ञा पालन न करने लायक, உங்களை மயக்கினவன் யார்? तुम्हें मदहोश करने वाला कौन है? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக यीशु मसीह सूली पर मारे गए உங்கள் हुए கண்களுக்கு முன் तुम्हारे नजरों के सामने பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்பட்டிருந்தாரே. रूबरू तुम्हारे सामने दिखाई पड़ा है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தரிசனத்தை நான் நேரா பார்க்கல, தரிசனத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? यीशु मसीह सूली पर मारा गया, इस दर्शन को कितने लोगों ने देखा है? அல்லது உங்க சொப்பனத்திலேயோ या अपने स्वप्न में அல்லது தரிசனத்திலேயோ या दर्शनों के द्वारा எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? कितने लोगों ने देखा है? எங்க நம்ம ஆவிக்குரிய சர்ச் தானா? आत्मिक कलीसिया ही है, பெந்தேகோஸ்து சர்ச் தானே? पेंतेकोस्त कलीसिया है. டவுட்டா இருக்கு எனக்கு. அல்லேலூயா. हालेलुया. சரி, நீங்களாவது தரிசனத்தை பார்த்திருக்கீங்களா? आप तो दर्शन को நீங்களாவது ஒரு देख- தரிசனத்தை உண்டாக்கி எனக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டவரா பார்த்திருக்கீங்களா? या आपने कोई दर्शन को देखकर यीशु ऐसे सूली पर मारा गया, ऐसे आपने कुछ देखा है? அப்ப நம்ம சர்ச்சை விட கலாத்திய சர்ச் ரொம்ப பெஸ்ட். तो हमारे चर्च से गलाती कलीसिया बहुत श्रेष्ठ है, ஏன்னா அந்த சர்ச் क्योंकि वो कलीसिया கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் பார்த்திருக்கிறது. क्योंकि वो कलीसिया यीशु को सूली पर मारे गए हुए ऐसे रूबरू आमने सामने देखी है. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता समझ पा அந்த रहे हो? சர்ச் பீப்புள், அந்த சர்ச் விசுவாசிகள் उस कलीसिया के विश्वासी இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் यीशु பார்த்திருக்கிறார்கள். को सूली पर मारे गए हुए ऐसे रूबरू सामने देखे हैं. Everyone seen. हर किसी ने देखा है, எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. हर किसी ने देखा है. பவுல் அப்போஸ்தலர் அதை தைரியமாய் சொல்லுகிறார். पौलुस प्रेरित हिम्मत के साथ कहते हैं, நீங்கள் கிறிஸ்துவை சும்மா பார்க்கலப்பா, आप यीशु मसीह को ऐसा ही नहीं देखते, சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் उसे பார்த்திருக்கிறீர்கள். सूली पर मारे हुए आप अपने आंखों से अपने आंखों के सामने அப்ப அந்த देखते हो. சபையானது तो वो कलीसिया ஸ்பிரிச்சுவலி வெல் மெச்சூர்டு, நல்ல வளர்ந்த சபை. आत्मिक रीति में अच्छा निपुण पाया हुआ एक कलीसिया है. ஆனா அந்த சபையே लेकिन वो कलीसिया சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதுன்னு வசனம் சொல்லுது. सत्य के लिए आगे माने बिना गई कर कर वचन कहती है. அதுக்கு காரணம் என்னங்க? उसका कारण क्या है? எங்க சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை கண்ணால பிரத்யட்சமாய் பார்த்த सूली சபை पर அது. मारे हुए यीशु को रूबरू आंखों के सामने देखी हुई कलीसिया, அவ்வளவு மகிமையான ஒரு சபை इतनी महिमा भरी कलीसिया சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போய் மயங்கி கிடக்குன்னு சொல்லுகிறாரே. सत्य का आज्ञा पालन न करते हुए मदहोश पड़ी है कर कर वचन कह रही ஒன்றாம் है. அதிகாரம் 6 வசனத்துக்கு வாங்க. पहले अध्याय के 6वें वचन में देखिए, கலேஷியர் 1:6ல பாருங்க. गलातियों 1:6 में हम पढ़ते உங்களை हैं, கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை तुम्हें मसीह के अनुग्रह के दिनों में बुलाया हुए நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு तुम इतने शीघ्र छोड़कर வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் कुछ அப்படிங்கிறார். और सुसमाचार के हुए मुड़ते हुए मैं अचंभित हुआ हूँ. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. उनके लिए वो बड़ा अचंभ है. என்னப்பா கிறிஸ்துவை இவ்வளவு தரிசிச்சிருக்காங்க, मसीह को इतने अच्छा दर्शन किए हैं, சிலுவையின் அனுபவம் இருக்கிறது, सूली का अनुभव है, சிலுவையின் தரிசனம் இருக்கிறது, सूली का दर्शन है, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. सूली पर मारे गए यीशु का रूबरू देखे हैं. ஆனாலும் लेकिन फिर भी இந்த சபை ये कलीसिया கிருபையினின்று விழுந்து போயிடுச்சு, अनुग्रह से घिर चुकी थी, சத்தியத்திலிருந்து விழுந்து போயிடுச்சு. सत्य से घिर चुकी थी. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? அதைத்தான் பவுல் சொல்றாரு. इसे ही पौलुस कहते நீங்க हैं, விழுந்து போக காரணம் என்ன तुम தெரியுமா? गिरने का कारण क्या है? நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவரா பாத்தீங்க, आप यीशु को सूली पर मारे गए हुए कर कर देखे, ஆனா அந்த சிலுவையில உங்களை நீங்க இயேசுவோட அறைய. लेकिन उस सूली पर तुम अपने आप
को उस सूली पर मारे हुए இன்னைக்கு देखो। சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம் இதுதான். आज कलीसिया के लिए परमेश्वर देने वाला सत्य यही है। இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக நீங்கள் பார்ப்பது ரொம்ப நல்லது. அதுதான் நம்முடைய விசுவாசம். यीशु को सूली पर मारे हुए आप देखना वो बहुत अच्छी बात है। यही तुम्हारा विश्वास भी அந்த होना चाहिए விசுவாசம் தான் ரட்சிப்பை கொடுக்கிறது. और यही विश्वास उद्धार को भी देती है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உயிர்த்தார் प्रभु ரட்சிக்கப்படுவீர். यीशु मसीह पर विश्वास कर, तब तू और तेरा घराना उद्धार पाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆவியிலே இருந்த தேவன் जो शुरुआत में रहने वाला மாம்சமாகி परमेश्वर எனக்காக இந்த உலகத்தில் வந்து वो शरीर के रूप में मेरे लिए आकर எனக்காக பாடுபட்டு मेरे लिए सारे तकलीफों को எனக்காக उठाकर மரித்தார். मेरे लिए वो मरा। இது என்னுடைய விசுவாசம். ये मेरा विश्वास है। பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். पापियों को उद्धार करने के लिए मसीह यीशु इस जगत पर आया। இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கவும் और பாத்திரமானது. ये वचन सच और हर प्रकार के अंगीकार करने लायक है। இதை விசுவாசி தான் இன்னைக்கு நம்ம ரட்சிப்பை பெற்றவங்க இருக்கிறோம். इसे विश्वास कर कर आज हम उद्धार को पाकर बैठे हुए हैं। இதையே விசுவாசிக்கலனா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. अगर इसे ही हम विश्वास नहीं किए तो हम उद्धार पाए हुए नहीं हैं। இதையா விசுவாசிக்கிறீங்க? इसे तो आप विश्वास करते हो? கையை தான் தூக்கணும். हाथ तो उठाइए। அல்லேலூயா. आमेन। அப்ப இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை விசுவாசி தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. यीशु मेरे लिए सूली पर मारा गया, इसे आप विश्वास करते तो आपने उद्धार पाया ஆனா है। அதே நேரத்துல लेकिन उसके साथ என்னுடைய साथ ரட்சிப்பில் இருந்து मेरे उद्धार से நான் விழாமல் காக்கப்பட मैं न गिरने लायक संभालना சத்தியத்திலிருந்து है। நான் விழுந்துடக்கூடாது. सत्य से मैं गिर नहीं जाना கிருபையிலிருந்து நான் चाहिए। விழுந்துடக்கூடாது. अनुग्रह से गिर नहीं जाना மறுபடியும் है। என் வாழ்க்கையில பாவம் फिर வந்துடக்கூடாது. से मेरे जीवन में पाप घुसपैठ नहीं மறுபடியும் करना பிசாசு है। உள்ள வரக்கூடாது. फिर से शैतान घुसपैठ नहीं நான் करना மயங்கி है। விடக்கூடாது. मैं उसमें मदहोश नहीं होना அதுக்கு है। என்ன செய்யணும் தெரியுமா? उसके लिए क्या करना है? நாம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். हम अपने आप को सूली पर मसीह के साथ मारना So, चाहिए। முதலாவதாக तो पहला நம் வாழ்வு நம்முடைய நம் செல்ஃப் மை செல்ஃப் நான் கிறிஸ்துவோடு அறையணும். मैं अपने आप को मसीह के साथ मारना அப்படி चाहिए। அறைந்தால் தான் ऐसे मारने पर நான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ள முடியும். मैं अपने उद्धार के अनुभव को सुरक्षित रख सकता हूं। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 6 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, रोमियो 6वां अध्याय इसका 5वां वचन அவருடைய कहती है, மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டால் தான் उसके मौत के स्वरूप में यदि हम जुड़ गए तो சண்டே நாம கொண்டாட போகிற உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட முடியும். हम रविवार में मनाने वाले उसके पुनर्दान के साये में हम जुड़ सकते हैं। இப்ப இந்த மரணத்தின் சாயல் என்பது என்னது? तो ये मौत का साया यानी क्या? நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் இருப்பேன். मैं मसीह के साथ सूली पर मारा ஏன்னா जाना। கிறிஸ்து சிலுவையில் தான் மரித்தார். क्योंकि मसीह सूली पर मारा गया, அவருக்கு மரணம் சிலுவை என்றால் उसके लिए सूली मौत कहे तो என்னுடைய சுயத்திற்கு மரணம் சிலுவையில் मेरे தான். स्वार्थ के लिए भी मौत सूली पर होना है। என்னுடைய மாம்சீகத்திற்கு மரணம் சிலுவையில் मेरे தான். देह के लिए भी मौत उस सूली पर होना என்னுடைய இந்த चाहिए। உலக வாழ்க்கைக்கு மரணம் சிலுவை தான். मेरे इस दुनिया के जीवन के लिए मौत अंत उस सूली पर होना चाहिए। கிறிஸ்துவோடு யார் மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுகிறார்களோ मसीह के साथ जो मौत के साये में जुड़े जाते हैं அவர்கள் தான் உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்டு மறுரூபமாகி பரலோகத்துக்கு போக वही முடியும். पुनर्दान के साये में जुड़कर स्वर्ग राज्य जा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மரணத்தின் சாயல் இல்லாமல் ஜீவனின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. मौत के साये के बिना जीवन के साये को हम पा नहीं सकते। ரோமர் 6:8 சொல்லுகிறது, रोमियो 6:8 நாம் कहती है, கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் हम என்றால் मसीह के साथ यदि मरे हैं तो அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். और उसके साथ हम जीवित भी நான் रहेंगे। உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்னு சொல்றேன். आपके लिए एक भेद की बात कहता हूं। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. அல்லேலூயா। நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? हमारा जीवन कैसा நம்முடைய है? ஆவிக்குரிய கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? हमारा आत्मिक जीवन जो मसीह के साथ वो कैसा है? நம்முடைய ஒரு பெரிய பழைய தகப்பன், நம்முடைய யாரு? ஆதாம். அப்படி வச்சுக்கோங்க. हमारे पुराने पिता यानी कि आदम रख பழைய लीजिए। ஆதாம். पुराना அந்த आदम, பழைய ஆதாம் पुराना आदम ஜீவனில் ஆரம்பித்து जीवन से शुरुआत होकर மரணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். मौत में अपने जीवन को समाप्त किया। நான் சொல்றது புரியுதா? मैं तो कह रहा हूं, समझ पा रहे हो? அவர் ஜீவனில் ஆரம்பிச்சார். वो जीवन में शुरू किया। அவருக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார். परमेश्वर ने उसके लिए एक अनंत काल जीवन दिया தேவ था। சாயலை கொடுத்திருந்தார். परमेश्वर के स्वरूप को दिया தேவனுடைய था। அதிகாரத்தை கொடுத்தார். परमेश्वर अपने अधिकार को தேவனுடைய दिया था, வல்லமை கொடுத்தார். अपने सामर्थ को दिया था। அவன் நீடித்த ஆயுளை பெற்ற மனிதனாய் और வாழ்ந்தார். वो युगानुयुग एक लंबी आयु को पाया था। அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஜீவன். परमेश्वर ने उसके लिए एक जीवन दिया है। ஜீவனில் தான் அவன் ஆரம்பிக்கிறான். जीवन में उसने शुरुआत किया। ஆதாமுடைய தொடக்கம் எப்படி தெரியுமா? आदम का शुरुआत कैसे थी? கர்த்தர் அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். परमेश्वर ने उसके नथनों में जीवन के श्वास को फूका அவன் ஜீவ ஆத்மாவான். और वो जीवित मनुष्य बन गया। அதுக்கு பேர் தான் ஆதாம், வேற ஒண்ணும் இல்ல. इसका नाम ही आदम है। அப்ப ஆதாம் ஜீவனில் ஆரம்பிக்கப்பட்டவன். तो आदम जीवन में शुरू किया गया, ஆனால் लेकिन மரணத்தில் முடிந்தது. मौत में आकर அந்த समाप्त வாழ்க்கை हुआ। மரணத்தில் उसका முடிந்தது. जीवन मौत में आकर ஆனால் रुकी। புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து लेकिन नए आदम यीशु நமக்கு मसीह ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். हमारे लिए एक जीवन को அந்த दिया है। வாழ்க்கை वो जीवन மரணத்தில் ஆரம்பித்து ஜீவனில போக முடிய போகுது. मौत में शुरू होकर
जीवन में जाकर अंत होगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைய போகிறேன் मैं यीशु मसीह के मौत के साथ जुड़ने இந்த वाला हूं। மரணத்தில் தான் என்னுடைய துவக்கம் इस இருக்கிறது मौत में मेरा शुरुआत होने இந்த वाली है। மரணத்தில் நான் ஆரம்பித்தால் इस मौत में मैं शुरू करने पर இயேசுவோடு கூட यीशु के संग என்றென்றும் நித்திய ஜீவன்ல போய் வாழ போகிறேன் सदा सदा नம்பிக்கை अनंत लोगों काल ने के करंगल जीवन बजा में पर जाकर नंदी मैं सल्लु जीने वाला हूं। भरोसा करने वाले ताली बजाकर स्तुति करेंगे। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு இந்த நாள்ல आज इस दिन में இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகும் यीशु मसीह के सूली के मौत में हमारा उद्धार का जीवन நாம் शुरू हो। கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை हम मसीह के साथ सूली पर मारे गए एक जीवन का शुरुआत। அதுதான் எனக்கு ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது वही मुझे जीवन की और मार्गदर्शन करेगी। அல்லேலூயா हालेलुया। அப்ப நம்மள तो ஆண்டவருடைய हम சிலுவையில் அறையணும் यीशु के सूली पर मारा जाना। இரண்டாவது நம்ம பார்க்கலாம் दूसरा हम அதே देखेंगे கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 24 verse 5:24 பாருங்க वही गलातियों की किताब 5 उसके 24 वचन में हम देखते हैं கிறிஸ்துவனுடையவர்கள் मसीह के தங்கள் लोग மாம்சத்தையும் अपने शरीर அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் और அறைந்திருக்கிறார்கள் अपने अभिलाषाओं को सब सूली पर मारे हैं। இந்த சபை ये कलीसिया கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில தொங்குனது பார்த்துச்சு मसीह के शरीर को सूली पर मारे हुए देखी, ஆனா சன்னுடைய சரீரத்தை சிலுவையில் அறையல लेकिन अपने शरीर को सूली पर नहीं मारा। அல்லேலூயா हालेलुया। இந்த சபை விழுந்து போக காரணம் தெரியுமா ये कलीसिया गिरने का कारण क्या இயேசுவின் था? மாம்சம் சிலுவையில் தொங்குனதை பார்த்தார்கள் यीशु के देह को सूली पर मरे हुए देखा, ஆனால் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையல लेकिन अपने देह और उसके इच्छा अभिलाषाओं को सूली पर नहीं அதனால मारा। தான் சத்தியத்திலிருந்து விழுந்துச்சாங்க इसलिए वो सत्य से गिर அதனால चुके தான் थे, கிருபையிலிருந்து விழுந்துச்சாங்க इसलिए वो अनुग्रह से गिर அதனால चुके தான் थे, பரிசுத்தத்திலிருந்து விழுந்துச்சாங்க इसलिए वो पवित्रता से गिर चुके थे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அவர் ஆரம்பிக்கப்படுது वो ஆரம்பிப்பார் शुरुआत करते समय वो कहता है, புத்தி இல்லாத கலாத்தியரே हे निर्बुद्धि गलातियों। அல்லேலூயா हालेलुया। புத்தி இல்லாத கலாத்தியரே हे निर्बुद्धि गलातियों। யாரை பத்தி சொல்றாரு किसे देखकर कहता है? இயேசுவை தரிசித்த ஒரு சபையை பார்த்து यीशु के दर्शन किए हुए कलीसिया को देखकर। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में முதலாவது पहला நம்முடைய வாழ்வை हमारे जीवन நம்முடைய செல்ஃப் நம்முடைய को, சுயத்தை हम अपने आप को अपने स्वार्थ को இயேசுவோடு கூட சிலுவையில் அறை यीशु के साथ सूली पर நான் मारेंगे। இயேசுவோடு मैं மரிக்கிறேன் यीशु के साथ अपने आप को मारता हूँ, எனக்கு அந்த இயேசுவோடு ஜீவன் வேணும் मुझे वो यीशु के साथ जीवन ரெண்டாவது चाहिए। நம்ம பார்க்கிறோம் दूसरा हम देखते हैं நம்முடைய மாம்சம் हमारा देह நம்முடைய शरीर, ஆசை हमारे अभिलाषा நம்முடைய इच्छाएं, இச்சை हमारी इच्छाएं, இந்த மூன்றையும் சிலுவையில் அடிக்கணும் ये तीनों का हम सूली पर मारना है। மாம்சம் எப்படிப்பட்டது शरीर यानी कैसा है? ரோமர் 7:14 சொல்லுகிறது रोमियो 7:14 कहती है, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது व्यवस्था आत्मिक रीति में है, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனா இருக்கிறேன் लेकिन मैं पाप के कारण बेचा जाकर मैं शरीर में हूँ। அப்ப மாம்சம் எப்படிப்பட்டது तो என்றால் शरीर यानी कैसा है? பாவத்திற்கு விற்கப்பட்டது पाप के लिए बेचा गया है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। இது வந்து ஒரு டீப் சத்தியம் தான் ஆனா வந்து நான் சுருக்கமா ये சொல்றேன் गहरा सत्य है, लेकिन मैं सारांश में कहना चाहता हूँ। நம்முடைய மாம்சம் हमारा शरीर படைக்கப்படும் பொழுது जब सौंपा गया है, பாவமாய் படைக்கப்படவில்லை पाप के रीति में सौंपा नहीं गया। அல்லேலூயா हालेलुया। ஒரு बनाया नहीं மண்ணை गया। எடுத்து एक मिट्टी को लेकर ஆண்டவர் परमेश्वर அந்த மாம்சத்திற்கு பாவ சாயலை கொடுக்கல उस शरीर के लिए एक पाप के स्वरूप को नहीं दिया। God given the own image அவருடைய சொந்த சாயலை கொடுத்தார் परमेश्वर ने अपने खुद के स्वरूप साये को दिया அப்ப है। இந்த மாம்சமானது तो ये शरीर படைக்கப்படும் பொழுது जब रचा गया था, தேவ சாயல் இருந்துச்சு परमेश्वर के स्वरूप में था। ஆனால் लेकिन ஒரு நாள் एक दिन இந்த மனிதன் தவறு செய்த பொழுது ये मनुष्य ने जब गलती की, இந்த மாம்சம் ये शरीर பாவத்திற்கு விற்கப்பட்டாச்சு पाप के लिए बेचा गया। அதனால தான் வசனம் சொல்லுகிறது इसलिए वचन कहती है, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் तुम जो है मूल्य के लिए चुकाए गए ஏன் हो। தெரியுமா क्योंकि வித்ததை வாங்கணும் जो बेचा गया उसे வித்த இந்த खरीदना है। மாம்சத்தை जो வாங்குறதுக்கு बेचा गया शरीर को फिर से खरीदने அவர் ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார் उसने एक मूल्य चुकाया है। அதுதான் சிலுவையில் சிந்தின ரத்தம். वही सूली पर बहाया गया लहू। அல்லேலூயா हालेलुया। அப்ப இந்த மாம்சம் ஏன் சிலுவையில் அறையப்படணும் तो தெரியுமா ये देह क्यों सूली पर मारा जाना ஏன்னா இந்த चाहिए? மாம்சம் பாவத்திற்கு விற்கப்பட்ட அடிமையாய் கிடக்கிறது क्योंकि ये शरीर पाप के लिए बेचा जाकर गुलाम बनकर पड़ी அப்ப है। பாவத்திற்கு விற்கப்பட்டதை நம்ம வாங்கணும் அப்படினா तो पाप के लिए जो बेचा गया उसे हम खरीदना है, तो ஆமா வாங்குறவர் இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்கணும் जिसके पास खरीदना है उसके पास हमारा जीवन होना चाहिए। அல்லேலூயா हालेलुया। நம்மை வாங்குகிற இடம் எது जो हमारा खरीदने वाला जगह நம்மை कौन सा है? வாங்குகிறவர் யார் हमें खरीदने वाला कौन है? அவர்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை தான் நம்மை வாங்குகிறார் वही यीशु मसीह, और वो सूली ही हमें खरीदती है। நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறையாத வரை हमारे देह को जब तक हम सूली पर नहीं मारते, நீங்கள் மூன்றாம் வானம் வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கிறவர்களா இருந்தாலும் आप तीसरे आसमान तक जाकर दर्शन देखने वाला क्यों ना हो, ஏதோ ஒரு இடத்துல வலிவு போகிற சூழ்நிலை வந்து कहीं न कहीं फिसलने वाली स्थिति आएगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। crucified was
flesh. நல்லா अब புரிஞ்சுக்கணும். अपने देह को सूली पर உன்னுடைய कुर्बान மாம்சத்தை करो, சிலுவையில அறையணும். अपने देह को सूली पर मारो। அப்ப மாம்சம் பாவத்திற்கு விற்கப்பட்டு இருக்கிறதுனால तो ये शरीर पाप के लिए बेची गई है, அதனுடைய इसलिए செயல் எல்லாமே பாவமா இருக்கும். उसके सारे क्रियाएं पाप के அதனுடைய और होती எண்ணம் है, எல்லாம் பாவமா இருக்கும். उसके विचार पाप के योग्य அது होती है। தூங்கினாலும் பாவத்தை वो யோசிக்கும். सोने पर भी पाप के बारे में सोचेगी, முழிச்சிருந்தாலும் பாவத்தை யோசிக்கும். जागी रहेगी तो भी पाप के बारे में सोचेगी, கனவுலையும் பாவம் வரும். और स्वप्न भी पाप में ही आएगा, நினைவிலும் பாவம் வரும். நினைவிலையும். और उसके विचारों में भी पाप आएगा। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா क्योंकि இந்த மாம்சம் பாவ மாம்ச சாயலா இருக்கு. ये शरीर पाप के स्वरूप का एक शरीर है। அல்லேலூயா. हालेलुया। அதைதான் இயேசு கிறிஸ்து इसे ही यीशु मसीह இந்த பாவ மாம்சத்தை வாங்குவதற்காக इस पाप के शरीर को खरीदने के लिए அவர் நமக்கு சிலுவையில பாவமா वो हमारे लिए सूली पर पाप बना। இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை சிலுவையில அறைய எத்தனை பேர் आज ஒப்புக்கொடுக்கிறோம்? हमारे देह को सूली पर मारने के लिए कितने लोग आप तैयार हो? அடுத்து சொல்லுகிறது अगला कहता है இந்த மாம்சம் ये शरीर, அதோடு கூட ஆசை இருக்கிறது, இச்சை இருக்கு. उसके साथ इच्छा और अभिलाषा है। அல்லேலூயா. हालेलुया। இச்சை லஸ்ட் அது கண்டிப்பா இருக்கவே கூடாது. इच्छा नहीं रहना चाहिए, ஆனா ஆசை இருக்கிறது. और अभिलाषा भी है। ஆசை தப்பா அப்படின்னு கேட்டா अभिलाषा गलत है क्या சில पूछोगे நல்ல तो? ஆசைகளும் இருக்கிறது, சில கெட்ட ஆசைகளும் कुछ இருக்கிறது. अच्छे आशाएं हैं, कुछ बुरे आशाएं हैं। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும்போது पुराने करार के पवित्र लोगों के बारे में देखते அவர்கள் समय இயேசு கிறிஸ்துவின் நாளை பார்க்க ஆசையா वो இருந்தார்கள். यीशु मसीह के दिनों को देखने के लिए बड़े आशा के साथ थे। இந்த ஆசை நல்லதா கெட்டதா? ये आशा अच्छी है कि बुरी है? இது நல்ல ஆசை. ये अच्छा आशा है। அல்லேலூயா. हालेलुया। இது நல்ல ஆசை. ये अच्छी मैं आशा यीशुவை है। பார்க்கணும். मैं यीशु को देखना है, நான் இயேசுவுக்காய் வாழணும். मैं यीशु के लिए जीना है। அல்லேலூயா. हालेलुया। பவுல் சொல்லுவாரு, पौलुस कहता நான் है பிடித்துக் கொண்டேன்னு நான் சொல்லல. मैं इसे पकड़ा गया नहीं कहता, ஆனா பிடித்துக் கொள்வதற்கு ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறார். लेकिन मैं पकड़वा जाने के लिए बड़ी आशा के साथ आगे बढ़ता हूं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசுவின் அந்த அன்பை, அந்த இயேசுவின் பரிசுத்தத்தை, இயேசுவின் ஊழியத்தை यीशु के प्रेम के, यीशु की सेवा को நான் ஆண்டவருக்கு பிடித்துக் கொள்ளணுமே. मैं उसे पकड़ लेना நான் है, அதற்காக ஒழுங்கா வாழணுமே. मैं उसके लिए सही से जीना இந்த है। ஆசை நல்ல ஆசை தான். ये आशा अच्छी आशा ஆனா है, அதே நேரத்துல लेकिन उसके साथ அதே साथ நேரத்துல उसके साथ ஏவாளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, हवा को भी एक आशा आई, பழத்தை சாப்பிடணும். फल को खाना है। அப்ப அந்த ஆசை तो वो आशा, அது தப்பான ஆசை. वो गलत आशा है। சிம்சோனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, सिमसोन के लिए एक आशा आई, அந்த ஆசை தப்பான ஆசை. वो गलत आशा थी। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, ஆசை என்பது தவறல்ல. आशा गलत नहीं है, எல்லா ஆசைகளும் தவறானது கிடையாது. सारी आशाएं गलत नहीं है। நாம் நல்லதுக்காக யோசிக்கிற ஆசைகள் हम நல்ல ஆசை. अच्छे के लिए जो सोचते हैं वो अच्छी ஆனா आशा அதே है, நேரத்துல लेकिन उसके साथ சில பொல்லாத ஆசைகளும் இருக்கு. कुछ बुरे आशाएं भी है। ஆசையை குறித்து சொல்லும் பொழுது आशाओं के बारे में बताते பிரசங்கி समय 6 அதிகாரம் 9 வசனம் ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. सबोपदेशक 6 उसका छठा वचन देखते ரொம்ப हैं। சூப்பரா எழுதியிருப்பாரு. ஆசையானது அளந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். आशा जो है गिन गिन कर देखने से बढ़कर जो आंखों के सामने दिखाई देती वही बढ़े, இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமா இருக்கு. और ये और माया अपने मन के लिए बड़ी दुखित लेकर आती அப்ப है। ஆசையை குறித்து இவர் எழுதும் பொழுது என்ன तो ये சொல்றாரு? आशाओं के बारे में लिखते समय क्या कहते हैं? ஆசை அலைந்து தேடும் அப்படிங்கிறார். आशा जो है यहाँ वहां घूमते हुए ढूंढती भटकती रहेगी, அலைந்து திரிகிறது. ये यहाँ वहां भटकती அப்ப रहेगी। ஆசையானத तो ये आशा को நம்ம சிலுவையில அடிக்கவில்லை என்றால் हम सूली पर नहीं मारेंगे நம்ம तो ஆசை என்ன பண்ணும் தெரியுமா? हमारी आशाएं क्या करेगी? நம்மள அங்கங்க அந்த குரங்கு மாதிரி हमें यहाँ वहां बंदर के समान भटकने लगाएगी। அல்லேலூயா. हालेलुया। குரங்கு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருக்காது. बंदर को देखिए एक पेड़ पर नहीं அது बैठेगी, இங்க இருந்து அங்கத்தாவும் அங்க இருந்து இங்கத்தாவும். वो यहाँ से वहां कूदेगी, वहां से यहाँ இதுதான் कूदेगी। மனுஷனுடைய ஆசையும். यही मनुष्य की आशा भी है। அல்லேலூயா. हालेलुया। அத சொல்றாரு, நீ इसलिए कहता है, அலைந்து தேடாத, तो यहाँ वहां भटक कर मत ढूंढ, கண் கண்டதே நலம் அப்படின்னு சொல்லிங்க. जो तेरे नजर देखती है वही सही है। எது समझ, உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அதே நன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்க. जो तुम्हें दिखाई देती है वही भलाई के योग्य समझ लीजिए। ஆசையை சிலுவையில் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, आशाओं को यदि सूली पर नहीं मारेंगे तो நீங்க எதிலுமே திருப்தி ஆக மாட்டீங்க. आप किसी भी बात में तृप्त नहीं होगा, வாழ்க்கையில திருப்தியே இருக்காது. जीवन में तृप्तता नहीं எவ்வளவு रहेगी। பைசா இருந்தாலும் திருப்தி இருக்காது. कितनी भी पैसा आ जाए लेकिन तृप्तता नहीं आए, எவ்வளவு நான் நல்லா சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது. कितनी भी अच्छा खा लो लेकिन तुम्हारे लिए काफी नहीं लगेगी। என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. जो जो परमेश्वर तुम्हें चाहिए सब देने पर भी तुम तृप्त नहीं होगे। ஆசையானது அலைந்துகிட்டே இருக்கும். आशा जो है यहाँ वहां भटकती ही रहेगी, ஆனால் लेकिन கிறிஸ்துவனுடையர்கள் मसीही அந்த के लोग ஆசையை சிலுவையில் அடிச்சிட்டு उस आशाओं को सूली पर मारकर ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா,
ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. हालेलुया। ஆசை, இந்த உலகத்தின் ஆசை சிலுவையில் அடி. ये दुनिया की आशा अभिलाषाओं को सूली पर मार दो। இயேசுவின் ஆசையை எடுத்துக்கொள்ளுங்க. केवल यीशु की आशाओं को अपने लिए ले लो। அடுத்து சொல்லுகிறது இச்சை. अगला कहा गया इच्छा। இந்த இச்சை என்ன செய்யும்? ये इच्छा क्या करेगी? யாக்கோபு 4:3 சொல்றது, याकूब 4:3 में कहा गया நீங்கள் है, விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி விண்ணப்பம் பண்ணுகிறதுனா, तुम विनती कर कर भी तुम्हारी इच्छाओं को पूरा करने विनती करने के தகாத कारण விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க. तुम जो है गलत रीति में उसकी विनती करते அதனால हो, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். इसलिए उसे पाए बिना हो। இச்சையானது इच्छा जो है தேவனுக்கு விரோதமாக துணிவு கொள்ளும். परमेश्वर के विरुद्ध वो क्रिया करेगी। அல்லேலூயா. हालेलुया। பாவம், पाप மாம்சம் உங்களை வந்து பாவத்துல அடிமையாக்கிரும். माफी चाहते, शरीर आपको पाप में गिराएगी। ஆசை आशा உங்களை திருப்திப்படாமல் அலைய வச்சுக்கிட்டே இருக்கும். आपको तृप्त न करते हुए भटकाती रहेगी। இச்சை इच्छा தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய துணிவு கொடுக்கும். परमेश्वर के विरुद्ध कार्य करने के लिए तुम्हें उकसाएगी। மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. शरीर की इच्छाएं, आंखों की इच्छा, ये सब परमेश्वर के विरुद्ध है। இச்சை என்றாலே इच्छा यानी தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதுதான். परमेश्वर के लिए नापसंद कार्य करना। அல்லேலூயா. हालेलुया। அதனால इसलिए நாம் हम இச்சையை நம்முடைய சரீரத்திலோ கண்களிலோ வைக்கவே கூடாது. इच्छा को अपने शरीर या आंखों में नहीं रखना அதை चाहिए। நாம் எல்லாம் ஒழிக்க வேண்டும். इसे हम पूरी तरह निकाल देना அப்போ चाहिए, இந்த नाश மூன்று करना है। காரியத்தையும் तो ये तीन बातों நாம் को சிலுவையில் அறைய வேண்டும். हम सूली पर मारना பாவத்தை है। சிலுவையில் அறைய வேண்டும். पाप को सूली पर मारना है। சரீரத்தை சிலுவையில் அறைய हम चाहते வேண்டும். हैं शरीर को सूली पर ஏன்னா मारना அது है, பாவத்திற்கு அடிமையாக்கி விடும். क्योंकि हमें पाप के लिए गुलाम बना देगी। ஆசையை சிலுவையில் அறைய வேண்டும். आशाओं को सूली पर मारना ஏன்னா है, அது நம்மை திருப்திப்படாமல் அலைய வச்சுக்கிட்டே இருக்கும். क्योंकि वो हमें तृप्त दिए किए बिना भटकाती लगाएगी। இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். इच्छाओं को सूली पर मारना ஏன்னா है, அது தெய்வனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய துணிவு கொடுக்கும் நமக்கு. क्योंकि वो परमेश्वर के विरुद्ध कार्य करने के लिए उकसाती रहेगी। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் क्योंकि நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற हम जाने अनजाने में करने वाले எல்லா பாவத்திற்கும் सारे पापों के लिए தண்டனை நிச்சயம். दंड इच्छा के நீங்க द्वारा है। கேட்கலாம், அது தெரியாம செஞ்சா आप कह सकते हो कि आप जो अनजाने में हमने जो किया, அதுக்கும் தண்டனையா? क्या उसके लिए भी दंड Of मिलेगी? course தண்டனை உண்டு. हाँ, उसके लिए भी दंड मिलेगा। லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. लेवियों 5वां अध्याय के 17-16 वचन में வசனம் देखिए, சொல்லுகிறது, वचन कहती है, ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட ஒன்றை यदि कोई जो नहीं करना चाहिए ऐसा कोई कार्य है तो उसके आज्ञा से नकारा गया है, செய்து பாவத்திற்கு உட்பட்டால், और कर कर पाप के योग्य बन चुका, तो அப்ப என்ன? इसका मतलब ஒருத்தன் இது செய்யக்கூடாது कोई इस पाप को नहीं करना है। அப்படின்னா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கார். परमेश्वर ने ऐसा एक आज्ञा दिया है। அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஒருவன் செய்து விட்டால், ऐसा कोई पाप को कोई किसी मनुष्य ने कर दिया அதுக்கு तो அடுத்த பாயிண்ட் சொல்லுது, उसका अगला कहा गया அதை है, அவன் அறியாமையில் செய்தாலும் उसे उसने अनजाने में किया हो तो அவன் भी குற்றமுள்ளவனாய் இருப்பான், वो दोषी ठहराया जाएगा அக்கிரமத்தை சுமப்பான். और अधर्म को अपने ऊपर அவன் उठा அறியாம लेगा। தானே செஞ்சான். उसने अनजाने में किया, பட் அறியாம செஞ்சாலும் அறிந்து செய்தாலும் பாவத்திற்கான தண்டனை நிச்சயம். जानकर करे या अनजाने में करे, लेकिन पाप का दंड निश्चय मिलेगा। அதனால தான் इसीलिए நீங்கள் பாவத்தை சிலுவையில் அறைய வேண்டும். आप पाप को सूली पर मारना பாவத்தை जरूरी है। தூண்டுகிற மாம்சத்தை சிலுவையில் पाप அறையுங்க. को उकसाने वाले उस शरीर को आप सूली पर मारिए। பாவத்தை தூண்டுகிற ஆசையை சிலுவையில் அறையுங்க. पाप को उकसाने वाले उस आशाओं को सूली पर मारो। பாவத்தை தூண்டுகிற இச்சையை சிலுவையில் அறையுங்க. पाप को उकसाने वाले उस इच्छाओं को सूली पर मारो। இது ஒரு பாரம் போல நம்ம மீது இருக்கிறது. ये हम पर एक बड़ा बोझ बनकर है। ஒருவன் பாவம் செய்து விட்டால், यदि कोई पाप कर दे तो அந்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அது ஒரு சுமை அவனுக்கு. उस पाप का दंड मिलने तक उसके लिए वो एक बोझ है। அதைத்தான் மத்தேயு 11:28 ஆண்டு சொல்றாரு, उससे ही मत्ती 11:28 में यीशु मसीह कहते हैं, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், हे बोझ के साथ बोझ उठाने वालों, நான் मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा। அப்ப என்ன இந்த வருத்தப்பட்டு பாரம், இந்த பாரம் எங்க இருந்து வந்துச்சு? ये जो दुख तकलीफों के साथ ये बोझ, ये कहां से आया? இது பாவத்தினால வந்த பாரம். ये जो पाप के द्वारा आया हुआ அப்ப நம்முடைய बोझ। வாழ்க்கையில तो हमारे जीवन நாம் में பாரத்தை சுமக்க கூடாது என்பதற்காக हम बोझ को नहीं उठाना है, इसलिए இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து यीशु தீர்த்திருக்கிறார். ने हमारे सारे पाप के बोझों को उठाकर उसे பாவம் सूली செய்கிற पर, ஆத்மா சாகும். पाप करने वाली आत्मा निश्चय मरेगी। இன்றைக்கு நாம் நம்முடைய
சரீரத்தை ஆசைய இச்சைய சிலுவையில அறையாவிட்டால் आज हम अपने शरीर को अभिलाषाओं को आशाओं को इच्छाओं को सूली पर नहीं मारे तो நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா मैंने जो कहा था पहले அது வைல்ட் கார்டு போட்டு உள்ள என்ட்ரி அடிச்சிரும் वो जो है पीछे ही स्पेशल रीति से घुसपैठ कर देगी ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இந்த பாவத்தை ஆண்டு சுமந்து தீர்த்துட்டார் ये पाप को परमेश्वर ने अपने पर उठा लिया ஆனா பாவத்தை தூண்டுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க लेकिन கூடாதுல पाप को उकसाने वाली बात हमारे जीवन में रहना நமக்கு नहीं है தெரியும் हम जानते இந்த हैं மாம்ச பாவத்தை தூண்டும் ये जो शरीर पाप को उकसाएगी என் ஆசை பாவத்தை தூண்டும் मेरी आशाएं पाप को என் उकसाएगी இச்சை பாவத்தை தூண்டும் मेरी इच्छा पाप को ஆனால் उकसाएगी இதை நான் சிலுவையில் அறைந்தால் மாத்திரமே அதை கட்டுப்படுத்த मैं முடியும் इसे सूली पर मारे बिना मैं इस पर काबू नहीं कर So, पाऊंगा இன்றைக்கு நம்முடைய மாம்சம் ஆசை இச்சை இவைகளை சிலுவையில் तो அறையுங்கள். आज हम अपने देह इच्छा अभिलाषाओं को सूली पर मारेंगे உங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம் तुम्हारा बिना पाप का जीवन आप जी So, सकते हो ஒன்று நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும் तो पहला हम अपने स्वयं अपने स्वरम को सूली पर मारना இரண்டாவது है। நம் வாழ்க்கையில பாவம் செய்கிற அந்த அவயங்களை சிலுவையில் அறைய வேண்டும் दूसरा हमारे जीवन में पाप करने वाले अंग को हम सूली पर मारना மூன்றாவது चाहिए। பார்க்கறா तीसरा देखते हैं கலாத்தியர் 6:14 பாருங்க गलातियों 6 उसका 14 देखिए நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் मैं मेरे प्रभु यीशु मसीह के सूली के अलावा வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட किसी விரும்பினாங்க और के बारे में घमंड नहीं என்னுடைய करूंगा மேன்மை என்ன தெரியுமா मेरा घमंड क्या है இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரிச்சார் मेरा यीशु मसीह सूली पर मेरे लिए मरा அப்படிதான் அதான் என்னுடைய மேன்மை यही मेरी उन्नति की बात இந்த है உலகத்துல इस दुनिया में संसार உங்களுடைய में மேன்மை आपकी उन्नति உங்களுக்கான பெருமை आपका घमंड உங்களுக்கான உயர்வு आपकी ऊंचाई இது எல்லாமே ये सब உங்கள் உங்களுடைய அதிகாரத்தின் மீது வந்திருக்கலாம் आपके अधिकार के द्वारा आया होगा அல்லது நீங்கள் வைத்திருக்கிற ஒரு பெரிய பதவி மூலம் या வந்திருக்கலாம் आपने रखा हुआ ऊंचे पद के कारण आई அல்லது होगी நீங்கள் இருக்கிற நல்ல பண வசதியை குறித்து या வந்திருக்கலாம் आपके पास के धन दौलत के द्वारा आई होगी ஆனால் இது ஒரு கிறிஸ்தவனின் உண்மையான மேன்மை அல்ல लेकिन ये किसी मसीह का एक सच्चा उन्नति नहीं ஒரு है கிறிஸ்தவ உண்மையான மேன்மை என்ன एक தெரியுமா मसीह का सच्चा उन्नति क्या है இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் यीशु मेरे लिए सूली पर मरा இந்த है மேன்மை எனக்கு இருக்கிறது ये उन्नति मेरे लिए है அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு ऐसे कहकर वो कहता है உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது संसार उसके लिए मेरे लिए सूली पर मारा நான் गया உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு और मैं दुनिया के लिए सूली पर मारा அப்படிங்க, गया ऐसा இந்த உலகம் சிலுவையில நமக்காக அறையப்பட வேண்டும் ये दुनिया मेरे लिए सूली पर मारा जाना இந்த है உலகத்திற்கு நாம் சிலுவையில் और அறையப்பட इस வேண்டும் दुनिया के लिए मैं सूली पर मारा இந்த जाना चाहिए உலகத்திற்கும் மேன்மைக்கு என்னங்க சம்பந்தம் ये दुनिया और उन्नति का क्या संबंध है இந்த உலகத்துக்கு உயர்வுக்கு என்ன சம்பந்தம் ये दुनिया और ऊंचाई का क्या संबंध है ஏனென்றால் क्योंकि மேன்மை எல்லாம் இந்த உலகத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் सारे उन्नति ऊंचाई इस दुनिया में आपको मिलती है அல்லேலூயா हालेलुया இந்த மேன்மையான காரியங்கள் எல்லாம் ये उन्नति भरी बातें உங்களை உயர்த்துகிற பெருமைப்படுத்துகிற காரியங்கள் आपको எல்லாம் ऊंचा करने वाली घमंड करने वाली बातें பரலோகத்துல கிடைக்காது स्वर्ग में नहीं मिलेगी நரகத்திலயும் கிடைக்காது नरक में भी नहीं मिलेगी அல்லேலூயா हालेलुया பரலோகத்திலயும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க स्वर्ग में भी सब एक समान रहेंगे நரகத்திலயும் எல்லாரும் சமம் தான் और नरक में भी सब एक समान நரகத்துல டிபார்ட்மெண்ட் கிடையாது नरक में कोई विभाग नहीं है பணக்காரன் ஒரு சைடு एक तरफ अमीर ஏழை ஒரு சைடு गरीब एक तरफ பெரிய பாவம் ஒரு சைடு बड़ा पाप एक तरफ சிறிய பாவம் ஒரு சைடு छोटा पाप एक तरफ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது ऐसा कोई विभाग नहीं है वहां पर। பரலோகத்திலயும் கிடையாது वो ऐसे ही स्वर्ग में भी नहीं है புரியுதா आप समझ गए அப்போ இந்த மேன்மை இந்த பெருமை எல்லாம் எது கொடுக்கிறது तो ये उन्नति ये घमंड सब क्या देती है உலகம் கொடுக்கிறது दुनिया देती है அல்லேலூயா हालेलुया அப்ப இந்த உலகம் தான் ये दुनिया ही உங்களுக்கு பணத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறது आपको पैसे को देकर आपको उन्नति ஒரு देती है உயர்வை கொடுத்து आपको மேன்மைப்படுத்துகிறது एक ऊंचाई देकर आपको ஒரு उन्नति देती பதவியை है கொடுத்து एक पद மேன்மைப்படுத்துகிறது को देकर आपको उन्नति देती है ஆனால் लेकिन இதை குறித்து நாம் மேன்மை इसके பாராட்டினால் बारे में इसे लेकर हम घमंड करेंगे तो உண்மையான என்னுடைய மேன்மையை நான் விட்டு விடுகிறேன் मैं अपने सच्चे उन्नति को छोड़ देता हूं அல்லேலூயா हालेलुया இயேசு கிறிஸ்துவிட்டே வந்து பிசாசு பேசுறாங்க यीशु मसीह के पास आकर शैतान कहता है அல்லேலூயா हालेलुया இந்த உலகத்தின் சகல மகிமையை காண்பித்து ये दुनिया के सारे महिमा को எல்லா दिखाकर மேன்மையும் காமிச்சான் सब उन्नति को दिखाया காட்டிட்டு சொல்றான் दिखाकर कहता என்ன है விழுந்து வணங்கினா இதை கொடுத்துருவேன் मुझे घुटने की तरह गिरकर दंडवत कर तो मैं ये सब तुझे दूंगा அல்லேலூயா हालेलुया அப்ப உண்மையாக இந்த உலகத்துல மேன்மை இதெல்லாம் எங்க இருந்து வருது तो सचमुच इस दुनिया में उन्नति सब कहां से आती है அல்லேலூயா हालेलुया பிசாசும் ஒரு இடத்துல மேன்மை கொடுக்கறான்றத புரிஞ்சுக்கணும் शैतान भी किसी एक जगह से उन्नति देता है इसे समझ लेना கர்த்தர் चाहिए நம்மை பூமியில மேன்மை வைக்கிறார் परमेश्वर हमें इस पृथ्वी में उन्नति भरी स्थिति में रखता है वो अलग बात है ஆனால் அந்த மேன்மையை நாம் கர்த்தருக்காக செலுத்தும் பொழுதுதான் लेकिन उस उन्नति को हम परमेश्वर के लिए जब समर्पण करते அந்த हैं மேன்மைக்கான மகிமை நன்றி பலிகள் கர்த்தருக்கு போகும் उस उन्नति की बारे में जो भी महिमा है वो सब परमेश्वर के लिए जाएगी கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற மேன்மையை கூட परमेश्वर के पास से पाए हुए उन्नतियों நீங்கள் को भी உங்களுக்காக பயன்படுத்த
பயன்படுத்தினால் आप अपने लिए इस्तेमाल करोगे तो அந்த மேன்மை ஆட்டோமேட்டிக்கா பிசாசு போயிடும். वो उन्नति अपने आप शैतान के पास चली जाएगी। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த உலகத்தை நான் சிலுவையில் அறைய வேண்டும். इस दुनिया को हम सूली पर मारना இந்த है। உலகம் எனக்கு சிலுவையில் और அறையப்பட ये வேண்டும். दुनिया मेरे लिए सूली पर मरना चाहिए। ஏனென்றால் क्योंकि எனக்கு இந்த சிலுவை கொடுக்கிற மேன்மை இருக்குல்ல, क्योंकि ये सूली मेरे लिए देने वाली இது उन्नति கிரியையினால் உண்டானதல்ல, ये क्रियाओं के द्वारा नहीं हुई है, கிருபையினால் ये உண்டானது. अनुग्रह के द्वारा हुई। அல்லேலூயா. हालेलुया। கிருபையினால் எனக்கு கிடைத்திருக்கு. अनुग्रह के द्वारा मुझे ये मिली இங்க है। இருக்கிற யாருமே சொல்ல முடியாது. यहाँ पर रहने वाले कोई कह नहीं என்னுடைய सकते கிரியையினால தான் ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் मेरे கொடுத்தார். क्रियाओं के द्वारा परमेश्वर ने मुझे இந்த अभिषेक को दिया கிரியையினால है। தான் எனக்கு ஊழியம் मेरे கொடுத்தார். क्रियाओं के द्वारा मुझे இந்த सेवा दिया கிரியையினால है। எனக்கு ரட்சிப்பு ये கொடுத்தார். क्रियाओं के द्वारा मुझे उद्धार दिया है। No. नहीं, இது கிரியையினால் வந்தது ये அல்ல. क्रियाओं के द्वारा नहीं आई It's है। only grace. நல்லா ये புரிந்து கொள்ளுங்க. केवल और केवल இது अनुग्रह के கிருபையினால द्वारा, வந்ததுனால, ये अनुग्रह के द्वारा आई है। கிருபை इसलिए கிடைத்த இடமாகிய சிலுவையில अनुग्रह मिली हुई जगह सूली पर நம்முடைய மேன்மை அடிக்கப்பட வேண்டும். हमारा उन्नति அந்த माना மேன்மை जाना चाहिए। அடிக்கப்பட वो வேண்டும். उन्नति वहां पर सूली இந்த पर मारना உலகம் चाहिए। கொடுக்கிறத நம்ம சிலுவையில் ये அடிக்கணும். दुनिया जो देती है उसे हम सूली पर இந்த मारना चाहिए। உலகத்திற்கு நாம் சிலுவையில் அடிக்கப்பட और ये வேண்டும். दुनिया के लिए हम सूली पर मारा जाना உலகம் चाहिए। நம்முடைய வாழ்க்கையில மரித்திருக்க और வேண்டும். दुनिया हमारे जीवन में मरा हुआ அப்படி रहना चाहिए। மரித்திருந்தால் ऐसा मरा இந்த हुआ हो உலகம் तो கொடுக்கிற எதின் மீதும் நமக்கு ஈடுபாடு இருக்காது. ये दुनिया देने वाले किसी भी बातों पर हम अपना हक नहीं जताएंगे। எதையும் நாம் அதிகமாய் விரும்ப மாட்டோம். किसी बात को हम ज्यादा प्रेम नहीं रखेंगे। இந்த சிலுவையில் அறையப்படுகிறேன் என்பது ये सूली पर मारा जाना यानी என்ன தெரியுமா? क्या है जानते हो? இந்த சிலுவையில நான் உலகத்தை அறையிறேன். ये सूली पर मैं दुनिया को मारता हूँ। அது என்ன அடையாளம் தெரியுமா? उसका क्या चिन्ह है? நான் உலகத்தை வெறுக்கிறேன் என்பது அடையாளம். मैं दुनिया को नफरत करता हूँ, ये इसे बताती है। அல்லேலூயா. हालेलुया। சிலுவையில நான் உலகத்தை அறைந்தால் सूली पर यदि हम दुनिया को मारने पर நான் உலகத்தை வெறுக்கிறேன். मैं दुनिया को नफरत करता हूँ। இப்ப அதே சிலுவையில अब उसी सूली पर உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டால் दुनिया के लिए मैं सूली पर मारे जाने அதுக்கு पर என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? உலகம் என்னை வெறுக்கிறதுன்னு அர்த்தம். दुनिया मुझे नफरत करती அதை है। தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாய் சொல்லிட்டு போயிட்டார். इसे यीशु मसीह बहुत अच्छी तरह से कहकर गए, உலகம் உங்களை பகைத்தால் दुनिया तुम्हें नफरत करने நீங்க पर ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. तुम बड़ी अचंभित नहीं होना। ஏன் தெரியுமா? क्योंकि உங்களை பகைக்கு முன்னாடி என்ன பகைச்சிட்டு? तुम्हें वो इनकार करने से, तुम्हें नफरत करने से पहले मुझे இந்த नफरत किया। உலகம் ये दुनिया நம்மை நிச்சயமாய் பகைக்கும். हमें निश्चय नफरत करेगी। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? உலகத்திற்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். दुनिया के लिए हम सूली पर मारे गए அது हैं। நம்மை விரும்பாது. वो हमें नहीं चाहेगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 15 அதிகாரம் 18-19 அதான் சொல்லுகிறது. யோனா 17 अध्याय के 18-19 में कहा गया है, உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். दुनिया तुम्हें नफरत करेगी। அல்லேலூயா. हालेलुया। 1 யோவான் 3:13 சொல்லுகிறது. पहला योना 3 उसका 13 में कहा உலகம் गया, உங்களை பயத்தால் நீங்க ஆச்சரியப்படாதீங்க. दुनिया तुम्हें नफरत करने पर तुम्हें अचंभित मत होना। ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும். केवल एक शब्द कहकर मैं समाप्त करता எபிரேயர் हूं। 11:38 வாசிக்கலாம். इब्रानियों 11 उसके 48-38 में पढ़ते हैं। எபிரேயர் 11:38 எபிரேயர் इब्रानियों 11:38 11 उसका 38 वचन में, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அல்லேலூயா. हालेलुया। உலகம் அவர்களுக்கு எப்படி இருக்கலையா? दुनिया उनके लिए कैसे नहीं थी? பாத்திரமா இருக்கல. उनके योग्य नहीं थी, ஏன்னா அவங்க உலகத்துக்காய் வாழல. क्योंकि वो दुनिया के लिए नहीं அவங்க जिए। உலகத்துக்கு சிலுவையில் वो அறையப்பட்டவங்க. दुनिया के लिए सूली पर मारे गए அந்த थे। அதிகாரம் யாரை குறித்து சொல்லுது? वो अध्याय किसके बारे में कहती है? விசுவாச வீரர்கள் பட்டியலை சொல்லுகிறது. विश्वास वीरों के उस रंग में से लोगों के बारे அவர்கள் में உலகத்தை कहती है। ஜெயித்தார்கள். उन्होंने दुनिया पर विजय சிங்கத்தை पाया, ஜெயித்தார்கள். उन्होंने विजय पाया, சிங்கத்தை ஜெயித்தார்கள். सिंह पर विजय पाया கட்டுகளை ஜெயித்தார்கள். और बंधन पर विजय ஆனாலும் पाया। கூட வசனம் சொல்லுகிறது लेकिन फिर भी वचन कहती है அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். वो अपमानित किए गए, அவர்கள் वो நிந்திக்கப்பட்டார்கள். निंदा किए அவர்கள் गए, கட்டப்பட்டார்கள். वो बांधे गए அவர்கள் थे, இழிவுபடுத்தப்பட்டார்கள். उन्होंने घिनौना किया गया, அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. उन्होंने किसी भी लायक नहीं समझा। வாட் இஸ் த ரீசன்? इसका कारण क्या है? காரணம் என்ன? उसका कारण क्या है? ஒன்றே ஒன்று தான். அவங்க உலகத்திற்கு சிலுவையில இருந்தாங்க. वो दुनिया के लिए सूली पर थे உலகம் அவர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டது. और दुनिया उनके लिए सूली पर मारी गई அருமையான थी। தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोगों, தான் आप परमेश्वर कहने நீங்கள் वाली உலகத்துக்கு बात, சிலுவையில மரித்திருங்க. तुम दुनिया के लिए सूली पर मारे जाने இந்த पर உலகம் உங்களை விரும்பாது. ये दुनिया तुम्हें नहीं இந்த चाहेगी, உலகம் உங்களை பகைக்கத்தான் ये செய்யும். दुनिया तुम्हें नफरत ही करेगी, ஆனாலும் சிலுவையில இருங்கள். लेकिन फिर भी तुम सूली पर बने रहो। ஏனென்றால் क्योंकि உங்களை நேசிக்கிற, तुम्हें प्रेम करने உங்களை वाला, ஏற்றுக்கொள்ளுகிற तुम्हें स्वीकारने वाला ஒரு தெய்வம் एक परमेश्वर அதே சிலுவையில நமக்காக தொங்கி वही सूली पर हमारे लिए लटक रहा है। ஹalleluya. हालेलुया। நமக்காக சிலுவையில தொங்கினார். हमारे लिए सूली पर वो लटका அது है। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? பகையினர்களாய் இருந்த நம்மை
जो बैरी थे हमें அவரோடு இணைக்கும்படி. उसके साथ जुड़ाने के लिए। அல்லேலூயா. हालेलुया। So, இன்றைக்கு तो आज கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டாக பார்த்தது நம்முடைய விசுவாசம் ரட்சிப்பு मसीह को கொடுக்கிறது. सूली पर मारे हुए देखने के कारण उस विश्वास ने हमें उद्धार दिया है। ஆனால் அந்த ரட்சிப்பின் பூரணத்தை பெற்று लेकिन उस उद्धार के निपुणता को पाकर அவரோடு கூட வாழ வேண்டும் என்றால் उसके साथ यदि हम जीना है तो நம்முடைய சுயம் சிலுவையில் அறையப்பட हमारा स्वार्थ सूली पर मारा जाना चाहिए। நம்முடைய மாம்சம் சிலுவையில் हमारा அறையப்பட शरीर सूली पर मारा जाना चाहिए இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட और ये दुनिया सूली पर मारा जाना நாம் चाहिए சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டவர். और हम सूली पर मसीह के साथ मारा जाना நாம் चाहिए। வாழ்ந்தால் हम यदि जिए तो இந்த மரணத்திலிருந்து इस मौत से நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கான வழி हमारे இருக்கிறது. लिए एक अनंत काल जीवन के लिए एक அந்த मार्ग நித்திய ஜீவனுக்கு बनेगी। போவதற்கு उस अनंत काल के जीवन के लिए जाने के लिए சிலுவையில தொங்குகிற அனுபவம் தான் நமக்கு அஸ்திவாரம். सूली पर लटकने वाला वो एक अनुभव ही हमारे लिए एक नींव बनेगी। கிறிஸ்துவோடு கூட मसीह के साथ சிலுவையில் அறையப்பட்டேன். सूली पर मैं मारा गया இனி வாழ்வது நான் அல்ல, और इसके बाद जो जी रहा वो मैं नहीं, கிறிஸ்துவே எனக்குள் मसीह வாழ்கிறார். ही मेरे अंदर जी रहा। உலகம் அவருக்கு சிலுவையில் அறையப்பட்டது. दुनिया उसके लिए सूली पर मारी நான் गई இனி है கிறிஸ்துவுக்காக வாழ और போகிறேன். मैं मसीह के लिए जीने वाला அப்படிதான் हूं। இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க वैसे போகிறோம். हम अपने आप को समर्पण करने वाले கர்த்தர் உங்களை हैं। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। பிரசன்னம்